ஸ்ரீ குருபியோ நமஹா. உலக தமிழ் வாழ் பக்த கோடிகள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். இந்த பதிவில் மகான் சேஷாத்ரி சுவாமிகளுடைய அனுகிரகத்தை நாம் தொடர்ந்து சிந்தனை பண்ணிட்டு இருக்கோம். அந்த வகையில் 1928 கார்த்திகை தீப கூட்டத்தில் சில மிராக்கிள் நடந்தது. அதை பற்றி நாம் இப்போ சிந்திக்க போகிறோம். திருவண்ணாமலை அப்படின்னாலே கார்த்திகை தீபத்தினுடைய சிறப்புகளை அன்று முதல் இன்றும் நாம் சிந்தித்து வர்றோம். இந்த கார்த்திகை தீபத்தும் போது பல ஊர்லேருந்து, பல மாநிலங்களிலிருந்து, பல நாடுகளிலிருந்து மக்கள் கூட்டம் நிரம்பி வழியிறத நாம் பிரத்யட்சமாக உணர முடியும். அந்த வகையில் இந்த 1928 கார்த்திகை தீப திருவிழாவுக்காக திருவண்ணாமலை விழாக்கோலம் பூண்டிருக்கு. பலவிதமான கடைகள், பலவிதமான கூட்டங்கள், இவைகளோடு அப்படியே ஜேஜேன்னு இருக்கு. அந்த சமயத்தில் ஒரு வியாபாரி, அவர் பேர் கூட ஒரு தகவல் இருந்து கிடைச்சிருக்கு. அந்த வியாபாரி பலவிதமான தின்பண்டங்களை எல்லாம் விற்பதற்கு பெரிய கடை போடுறார். இந்த வியாபார ரீதியான சிந்தனைகளில் பலவிதமான சிந்தனைகள் காணப்படுறது. பணம் மட்டுமே குறிக்கோள் என்று வியாபாரம் செய்பவர்களும் இருக்கிறார்கள். லாபம் மட்டுமே குறிக்கோள் என்று வியாபாரம் செய்பவர்களும் இருக்கிறார்கள். எல்லோரும் இந்த பொருளையோ அல்லது இந்த வியாபாரத்தின் மூலம் நலன் பெற வேண்டும் என்ற தொலைநோக்கு சிந்தனையோடு வியாபாரம் செய்பவர்களும் இருக்கிறார்கள். அந்த வகையில் இந்த மணி என்று சொல்லக்கூடிய வியாபாரி பணத்தின் மேல் குறிக்கோளாக இருக்கக்கூடியவர். அதனால அவர் விற்கக்கூடிய தின்பண்டங்கள் எல்லாம் மொய்ச்சு கொண்டிருக்கு. ஒரு சுத்தமான சூழ்நிலைகளில் அந்த உணவு பதார்த்தங்கள் காணப்படலை. அந்த சமயத்தில் இப்படியே குழந்தை மாதிரி மகான் சேஷாத்ரி சுவாமிகள் கடைகளை எல்லாம் பார்த்துண்டு வரும்பொழுது அந்த நல்ல உணவு பண்டங்கள் மேலே மொச்சின்றிருக்கே, இந்த மொக்கக்கூடிய உணவு பதார்த்தங்களை யாராவது வாங்கி சாப்பிட்டா அவளுக்கு ஆரோக்கிய பங்கம் ஏற்பட்டதே. இப்பொழுதுதான் சில வருடங்களுக்கு முன்னாடி காலரா பக்தர்கள் பல விதத்தில் சிரமப்பட்டார்களே, அதை போல சிரமங்கள் அவர்களுக்கு ஏற்படக்கூடாது அப்படின்னுட்டு அந்த கடையினுடைய வாசல்ல நின்றுண்டு தின்பண்டங்கள் எல்லாம் மொக்கிறது அப்படின்னு சொல்றார். ஒரு முறை சொல்றார், இருமுறை சொல்றார், 3 முறை சொல்றார். அப்ப மகானுடைய எளிமையான உருவத்தை பார்த்து அந்த வியாபாரி அவர் சொல்லக்கூடிய வார்த்தைகளை காதில் வாங்காமல் வியாபாரத்திலேயே கண்ணும் கருத்துமா இருக்கார். அதுக்கு ஏதாவது ஒரு தீர்வை பண்ணியிருக்கலாம். ஆனால் இந்த மகான் சொல்லக்கூடிய வார்த்தைகளை முழுமையாக செவி சாய்க்கவில்லையே என்ற ஆதங்கத்தில் இந்த தின்பண்டங்களை எல்லாம் மக்கள் சாப்பிட்டால் அவர்களுக்கு ஆரோக்கிய பங்கம் ஏற்படுமே என்ற ஒரு தொலைநோக்கு சிந்தனையில மகான் வெகுண்டு அங்கு இருக்கக்கூடிய பதார்த்தங்களை எல்லாம் அருகில் இருக்கக்கூடிய ஒரு கால்வாயில கொட்டி விடுகின்றார். அப்ப உடனே அந்த வியாபாரிக்கு ரொம்ப கோபம் ஏற்படுறது. கூட்டம் நெரிசல் காரணமாக ஊர்களில் இருந்து காவல் நிர்வாகிகள், காவல் பெரியோர்கள், காவல்துறையை சார்ந்தவர்கள்லாம் நிறைய பேர் வந்திருக்கா. அவ்வாறு வரும்பொழுது உடனடியாக போலீஸுக்கு ஃபோன் பண்ணி இந்த இடத்துல என்னுடைய கடை வியாபாரத்திற்காக இருந்த பொருட்களை எல்லாம் இவர் கீழே கொட்டி விட்டார் அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்றா. அப்ப வெளியூரில் இருந்து வந்த ஒரு காவல் அதிகாரி உடனடியாக மகானை கைது செய்கின்றார். ஆனால் அவர் மகான் என்பது அவர் வெளியூர் காவல் அதிகாரியாக இருக்கிறதுனால தெரியல. இருந்தாலும் வியாபாரத்திற்கு இடையூறு செய்தார் என்ற ஒரு கம்ப்ளைண்ட் வந்ததுனால உடனடியாக அவரை கைது செய்து காவல் நிலையத்துக்கு அழைச்சிட்டு போறார். அப்ப அந்த ஊர் மக்கள் எல்லாம் பார்த்து அவர் மகான் சித்த புருஷர், அவர்களை விட்டுடுங்கோ, அவர் அந்த மாதிரி தவறுகள் எல்லாம் செய்ய மாட்டார் அப்படின்னு சொல்றார். இல்லை, நாங்கள் கைது பண்ணிட்டோம், எதா இருந்தாலும் காலம்பரை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்றார். அந்த மாதிரி சொன்னோடனே இவருடைய ஊரில் இருந்து ஒரு தகவல் கிடைக்கிறது. உடனடியாக நீங்க ஊருக்கு வரணும். என்ன காரணம் அப்படின்னா, ஒரு 6 வயது குழந்தை ஒரு பெரிய ரூம்குள்ள போய் தாப்பா போட்டுட்டான்.
தாப்பா போட்டுன்றதுனால அந்த ரூமில் ரொம்ப பாதுகாப்பு அறையது, காற்றோட்டம் இல்லையான்னு தெரியல, உள்ள மயங்கி விழுந்துட்டான் போல இருக்கு, கூப்பிட சத்தம் இல்லை, உடனே நீங்கள் வரணுங்கிற தகவல் கிடைக்கிறது. உடனே அங்கே அவர் ஊருக்கு பறந்து போகிறார். பறந்து போகும்பொழுது குழந்தை அந்த ரூம்குள்ள இருக்கானே, அந்த குழந்தையை எப்படி காப்பாத்துறது அப்படின்னு சொல்லும் பொழுது துணைவியாருக்கிட்ட, இங்கே வீடு ரீதியான ஒரு கவலைகளில் என்ன நீங்கள் கூப்பிட்டுடுற, அங்கே ஒருத்தரை அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம், ஆனால் அரெஸ்ட் பண்ணி வச்சோடனே ஊரில் இருக்கிறவரெல்லாம் அவர் மகான், அவரை விடுவிக்கணும்னு சொல்கிறா. இந்த மாதிரி ஒரே சமயத்தில் எனக்கு எல்லாரும் இவ்வளோ டென்ஷனை கொடுக்குறீங்களே அப்படின்னு அந்த காவல் அதிகாரி சொல்கிறார். யாரை அரெஸ்ட் பண்ணியிருக்கீங்க? யாருன்னு எனக்கு தெரியாது, ஆனால் அவர் ஒரு வியாபாரம் பண்ணக்கூடிய இடத்துல இடைஞ்சல் பண்ணுறா, சேஷாத்ரி சுவாமிகள்னு மக்கள்லாம் சொல்கிறா அப்படின்னு சொல்கிறா. சிவா, அவரை போய் அரெஸ்ட் பண்ணுவாளா? அவர் எப்பேற்பட்ட மகான், அவர் சித்த புருஷர், அவரை நீங்கள் அரெஸ்ட் பண்ணலாமா? உடனடியாக நீங்கள் அவரை ரிலீஸ் பண்ணணும்னு இங்கேருந்து மெசேஜ் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே எப்பொழுதுமே சில சமயங்களில் எந்தெந்த ரூபமாக நாம் செயல்படணும் அப்படின்னு நடைமுறை ரீதியாக, உளவியல் ரீதியாக பல தகவல்களை கூறுவாங்க. அதன்படி இங்கேருந்து மகான் சேஷாத்ரி சுவாமிகளை விடுதலை செய்ய வேண்டும்ங்கக்கூடிய மெசேஜை அனுப்புகிறார். இந்த மெசேஜ் அவளுக்கு ரீச் ஆகி மகான் சேஷாத்ரி சுவாமிகளை ரிலீஸ் பண்ண உடனேயே குழந்தையானவன் மூச்சை தெளிந்து கதவை திறக்கக்கூடிய சூழல் ஏற்படுறது. அப்போ மகானை நாம் இடையூறு பண்ணினத்தினால இங்கே குழந்தைக்கு பாதகம் ஏற்பட்டது அப்படிங்கக்கூடிய விஷயத்தை உணர்ந்து இந்த காவல்துறையை சார்ந்த அதிகாரி குடும்பத்தோடு மகானை போய் தரிசித்து அவர்களுடைய ஆசிர்வாதத்தை பெறுகின்றார். இப்பேற்பட்ட மகானுக்கு நான் இந்த இடையூறை இழைத்து விட்டேனா என்று திருந்தி அந்த வியாபாரி அவருக்கு நமஸ்காரம் பண்றார். அவருக்கு நமஸ்காரம் பண்ணோன்னே பல ஆண்டு காலமாக வரவேண்டிய பழைய பாக்கிகள் எல்லாம் சேருகின்றது. அப்ப மகான் சேஷாத்ரி சுவாமிகளுடைய அனுக்கிரகம் அப்படிங்கிறது அபரிமிதமான ஒரு ஆற்றலை, தெய்வீக ஆற்றலை கொடுக்கக்கூடிய ஒரு சூழலை இந்த பதிவில் நாம் சிந்திக்க முடிகிறது. தொழில் ரீதியான முன்னேற்றங்கள் பெற வேண்டியவர்கள், வரவேண்டிய பொருளாதார வரவுகள், கடன் தொல்லையில் தவித்து கொண்டிருக்கக்கூடியவர்கள், நீங்கள் கொடுத்த பணம் வர வேண்டும் என்ற சிந்தனை உடையவர்கள், வியாபாரத்தில் அபரிமிதமான வெற்றியை பெற வேண்டும் என்ற சிந்தனை உடையவர்கள், மகான் சேஷாத்ரி சுவாமிகள் திருவுருவ படத்தை உங்க கேஷ் பாக்ஸ்ல வைக்கிறது, உங்களது இல்லங்கள் நோக்கி, அதாவது வீட்டை பார்த்த மாதிரி மகான் சேஷாத்ரி சுவாமிகள் திருவுருவ படத்தை வைக்கிறது, வியாபார ஸ்தலங்கள்ல வியாபார ஸ்தலத்தை பார்க்கக்கூடிய வகைகளில் மகான் சேஷாத்ரி சுவாமிகள் திருவுருவ படத்தை வைப்பது, இவைகள் அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கிறது. குரு பார்த்தால் கோடி பாப விமோச்சனம். நாம் ஜென்மாந்திர ரீதியாக இந்த ஜென்மாவாக இருந்தாலும் சரி, நமது முற்பிறவியில் செய்த கர்மாக்களாக இருந்தாலும் சரி, நாம் செய்தக்கூடிய கர்மாக்கள் ரீதியாக வரக்கூடிய இடையூறுகளில் இருந்து நமக்கு நல்ல தீர்வை சிந்திக்க வேண்டும் என்பவர்கள், இறைவனது தனிப்பெரும் கருணையை பெற வேண்டும் என்ற சிந்தனை உடையவர்கள், வாழ்க்கையில் வெற்றி பாதையை நோக்கி பயணிக்க வேண்டும் என்ற சிந்தனை உடையவர்கள், மகான் சேஷாத்ரி சுவாமிகளுடைய திருவுருவ படத்தை வீட்டில் வைத்து வணங்கும் பொழுது உங்களது பிரார்த்தனைகள் அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கும். அதை போல நல்ல வியாபாரத்தில் இருக்கக்கூடிய இடையூறுகளை எல்லாம் விளக்கி அந்த வியாபாரிக்கு அனுகிரகம் செய்த மகான் நமக்கும் அனுகிரகம் செய்வார். மகான் சேஷாத்ரி சுவாமிகளுடைய அனுகிரகம் அனைத்து பக்த கோடிகளுக்கும் அபரிமிதமான வெற்றியை கொடுக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றோம். நல்வாழ்த்துக்கள். மகான் சேஷாத்ரி சுவாமிகளுடைய அனுகிரகமானது வேதபுரி க்ஷேத்திரம் என்று சொல்லக்கூடிய பாண்டிச்சேரி டு கடலூர் சாலையில இடையார்பாளையம் கிராமத்திற்கு மேற்கே ஞானமேடு என்று சொல்லக்கூடிய ஞானமேடு க்ஷேத்திரத்தில் வனப்பகுதியில் அமைஞ்சிருக்கு. மகான் சேஷாத்ரி சுவாமிகளுக்கு வியாழக்கிழமையில மாலை நேரத்தில் விசேஷ அபிஷேகம் நடக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை மாலை நேரத்தில்
விசேஷ தரிசனங்கள் செய்யலாம். அதே போல மகானுடைய திருநட்சத்திரமாக இருக்கக்கூடிய ஹஸ்த நட்சத்திரத்தை அன்னைக்கு அவருக்கு விசேஷ பூஜைகள் நடக்கிறது. குரு பூர்ணிமா சமயத்திலையும் மகானுடைய ஜெயந்தி சமயத்திலையும் மகானுடைய ஆராதனை சமயத்திலையும் இங்கு விசேஷ பூஜைகள் நடந்துருக்கு. பக்த கோடிகள் தரிசித்து பிரார்த்தித்து வெற்றி பெறலாம். நல்வாழ்த்துக்கள்.